சேர்த்து 12,75,000 ரூபாய் வரை வருமானத்திற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு நேரடியாக 1 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. ஏன்னா எல்லா செக்ஷனுக்கும் அந்த 5 லட்சம் சேலரி செக்ஷன் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் கிளாஸ் ஃபார் எவ்வரிபடி லிமிட்டு 12 ஆக்கியிருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக நேரடி வரி வருவாய் 1 லட்சம் கோடி குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்ததுக்கு பிரதான காரணம், இன்றைக்கி பிஸ்னஸில் ஸ்டாக்னன்சி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் டிமாண்டு கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா ஒரு 12 லட்சம் வருமானம் வரக்கூடியவருக்கு 60,000 80,000 வரை வருமான வரியில் சேமிப்பு ஏற்படும். அது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில் பணம். இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கமே அந்த மிடில் கிளாஸ் கையில் பணம் இருக்கணும். அப்போ என்ன ஆகும், மாதத்துக்கு 6,000 ரூபாய் 8,000 ரூபாய். ஸோ தே வில் கோ இன் ஃபார் கன்சியூமர் டியூரபிள்ஸ். அப்போ என்ன ஆகும், கன்சியூமர் டியூரபிள்ஸ் சேல்ஸ் ஸ்பர் ஆகும். அப்போ அதன் மூலமாக ஜிஎஸ்டி வருவாய் ஆக இது வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, அதன் மூலமாக பொருளாதாரம் பலப்படுவது போன்ற விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வரி விலக்கானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் விவசாயத்திற்கு சிறு குறு தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் விவசாயத்தில் 3 லட்சம் கோடியாக இருந்த கிராப் லோன், அதாவது 7% வட்டி, அதிலும் காலத்திற்குள் செலுத்தினால் 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், அது சேர்த்து அதை கணக்கில் எடுத்தால் விவசாயிக்கு கிராப் லோன் 4% தான். அது 3 லட்சம் கோடியாக இருந்ததை 5 லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கிறது. அதே மாதிரியாக ஸ்மால் மீடியம் அண்டு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இயில் அதனுடைய டேர்ன் ஓவர் 300 லட்சமாக இருந்தது 500 லட்சமாக. இப்போ என்னென்னா பல கம்பெனிகள், பல ஸ்டார்ட் அப் யூனிட்ஸு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெஃபினிஷனுக்குள்ளே வரும். அந்த மாதிரி வரும்பொழுது